திரையரங்குகள் எரிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. கமல்ஹாசன் நடித்த தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. தக்லைஃப் பட விவகார வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது திட்டவட்டமாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் காவியா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவியா, விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கமல்ஹாசன் நடித்த தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் திரையரங்குகள் எரிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் படத்தை வெளியிட தடை விதிக்க முடியாது எனவும் கருத்து தெரிவித்திருக்கிறது. மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணியில் கடந்த 5ஆம் தேதி வெளியான தக்லைஃப் திரைப்படம், அந்த படமானது தொடர்ந்து AR ரஹ்மான் இசையமைப்பில் வெளியாகி இருந்தது. இப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தையும் பெற்றிருந்தது. இப்படத்தின் வெளியீட்டுக்கு முன்பு நடந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தமிழில் இருந்து கன்னடம் தோன்றியது என்று கமல்ஹாசன் கூறியிருந்தார். இதற்கு கன்னட அமைப்புகளிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்ப தொடர்ந்து கமல்ஹாசனிடம் கர்நாடக வர்த்தக சபை மன்னிப்பு கேட்க கோரியது. கமல்ஹாசன் அதற்கு மறுப்பு தெரிவிக்க தக்லைஃப் பட வெளியீட்டுக்கு கர்நாடக வர்த்தக சபை தடை விதித்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் கமல்ஹாசன் என்ன மொழியியல் வல்லுநரா என சரமாரியான கேள்விகளை முன்னதாக எழுப்பியிருந்தது. அதன் பின்னர் தக்லைஃப் படக்குழு படத்தின் வெளியீட்டை கர்நாடகாவில் ஒத்திவைத்தது. தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக மகேஷ் ரெட்டி என்பவர் கர்நாடகத்தில் திரையிட விதித்த தடையை எதிர்த்து ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த மனுவானது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கானது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக பேசிய இந்த வழக்கு இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த பின் வழக்கு தொடர்பாக நீதிபதி போயான் தனது கருத்துக்களை முன்வைத்தார். தொடர்ந்து அவர் தனது உத்தரவில் கும்பல் மற்றும் கண்காணிப்பு துறையினர் தெருக்களில் ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கூறியிருக்கிறார். எதிர்மனு தாக்கல் செய்வதே ஒரே வழி எனவும் தொடர்ந்து நாளைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தொடர்ந்து அவர் கர்நாடக அரசுக்கு அவர் வலியுறுத்தலை வெளியிட்டார். சட்டத்தின் விதி என்பது எந்த ஒரு நபரும் தனது படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என கோருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். திரையரங்குகள் எரிக்கப்படும் என்ற அச்சத்திலோ அல்லது படங்கள் வெளியிடப்படக்கூடாது என்றோ யாராலும் இங்கு கூற முடியாது எனவும் அந்த திரையரங்குகளை எரிக்கப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தில் ஒரு படத்தை வெளியிட யாராலும் தடை விதிக்க முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். தொடர்ந்து மக்கள் வந்து படத்தை பார்க்கலாம், பார்க்காமல் போகலாம், அந்த படம் ஓடலாம், ஓடாமல் போகலாம். ஆனால் படத்திற்கு அது வேறு விஷயமாக இருக்கும் சூழலில் தொடர்ந்து படத்தை வெளியிடக்கூடாது என யாராலும் கூற முடியாது எனவும் நீதிபதி புயான் தொடர்ந்து திட்டவட்டமாக தெரிவித்தார். இது தொடர்பாக நாளைக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய கர்நாடக அரசுக்கு தொடர்ந்து அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கானது அடுத்த வியாழக்கிழமை விசாரணைக்கு வரும் எனவும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிய, விவரங்களுக்கு நன்றி.